ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ் டப்பிங்ல இருக்கிற பெஸ்ட் டைம் பாஸ் மூவிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டைம் பாஸ் மூவிஸ் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சூப்பரான படமும் கிடையாது, ரொம்ப முக்கியமான படமும் கிடையாது. நீங்க அந்த படம் பாக்குறீங்க அப்படின்னா உங்க டைமை வேஸ்ட் பண்ணாத மாதிரி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கிற படங்கள் தான் இதுல பாக்குறோம். அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்கிற படங்கள் மட்டும் தான் இந்த சீரிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸ்ல இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கறதுனால பாருங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம மொத்தம் 3 படங்கள் பார்க்க போறோம். 3 படங்களுமே டிஃபரெண்ட் ஜானர்ஸ்ல பார்க்க போறோம். இதுல முதல் படம் என்ன அப்படின்னா, தி மூன், கொரியன்ல 2023 ரிலீஸ் ஆன படம். இது ஒரு sci-fi அண்ட் சர்வைவல் மூவி. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, சவுத் கொரியா ஃபர்ஸ்ட் டைமா மூனுக்கு மனுஷங்களை அனுப்புறதுக்கான ஒரு மிஷனை வந்து இனிஷியேட் பண்றாங்க. ஆனா அந்த மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியல. அவங்க மூணை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களோட ஸ்பேஸ் ஃபிளைட் வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்ல வெடிச்சு செதறிடுது. அதுல போன மனுஷங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. இந்த மிஷனுக்கு தலைமை தாங்கின ஹீரோ வந்து இந்த ஆக்சிடென்ட்னால வெக்ஸ் ஆகி அந்த வேலையை விட்டு போயிடுறாரு. 5 வருஷம் கழிச்சு சவுத் கொரியா திரும்ப இதே மிஷனை இனிஷியேட் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா இந்த தடவை ஸ்பேஸ் ஃபிளைட் வந்து மூணுல லேண்டும் பண்ணிடுறாங்க. ஆனா அங்க திடீர்னு வர்ற ஒரு சோலார் விண்டுனால, ஒரு புயல்னால அவங்களோட ஸ்பேஸ் ஃபிளைட் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆகுது. அதுல கூட பிரயாணம் பண்ணவங்க எல்லாமே இறந்துறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உயிரோடு இருக்காரு. அவர் எப்படியா திரும்ப உயிரோட பூமி கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி மேனேஜிங் டைரக்டரா அந்த ஹீரோ வந்து வேலையை விட்டு போனார் இல்லையா, அவரோட ஹெல்ப் கேட்டு அவர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்க மாட்டிக்கிட்டு இருக்க நிலால மாட்டிட்டு இருக்க வர திரும்ப எப்படி பூமி கொண்டு வராங்க அப்படிங்கறது இந்த படத்தோட கதை. இது ரொம்ப நல்ல படம்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் மூவி தான். பட் ஆனா உங்களுக்கு போர் அடிக்காது. தமிழ் டப்பிங்ல இருக்கிறதுனால நீங்க தாராளமா ஒன் டைம் பார்க்கலாம். அதுல விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த சோலார் விண்டு வரும் இல்லையா, புயல் வரும் நிலாவுல, அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மூவி போகலாம். இந்த படத்தோட பேர் வந்து தி ஃபால் கை, 2024 ரிலீஸ் ஆன படம். இது ஒரு ஆக்ஷன் ஃபன் மூவி தான். இது ரயன் காஸ்லிங்கும் எமிலி பிளண்ட் தான் ரீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இது கொஞ்சம் ஃபேமஸான படம், அதனால நிறைய பேர் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோரின்னு இதுல ஒன்னும் பெருசா சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. இது ஒரு பக்கா தமிழ் படத்துக்கான ஸ்டோரி. இது இந்த படத்தை நீங்க தமிழ்ல எடுத்தா அப்படியே ஆக்சுவலா சூப்பரா அடாப்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு கதை. இது ரொம்ப கமர்ஷியலான கதை. இது ஒரு ஸ்டண்ட்மேன் வந்து ஷூட்டிங்ல தன்னோட முதுகு உடஞ்சி அங்கிருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த வேலையை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்காரு. திரும்ப அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அவர் திரும்ப அந்த வேலையை செய்ய வரும்போது அவர் மேல அவர் பண்ணாத தப்பு ஒண்ணு பழி வந்து அவர் மேல விழுது. அதுல இருந்து அவர் எப்படி தப்பிச்சாரு, அது ஏன் நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஃபன்னா ஜாலியா போற படம். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி அடுத்த மூவி போகலாம். இந்த படத்தோட பேர் வந்து ICU, 2019 வந்த ஒரு த்ரில்லர் மூவி. இது ஆக்சுவலா இது ரொம்பவே சூப்பரான படம். ரொம்ப ஸ்லோவா போகும், ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே சைக்கிள்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன் வந்து காணாம போறான். அவன் ஏன் காணாம போறான், அவனை யார் கடத்துனாங்க, என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறது இந்த படத்தோட கதை. அதை கண்டுபிடிக்கிற டிடெக்டிவ் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவரோட ஃபேமிலி நடக்கிற விஷயங்களையும் சுத்தி தான் இந்த கதை நகரும். இதுக்கு மேல இந்த கதையை சொன்னா உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா இந்த படத்தை பாத்துருங்க, ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்துல ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அந்த கேரக்டர் காட்டும் போது உங்களுக்கு அந்த கேரக்டர் மேல ரொம்பவே கோவம் வரும். என்ன இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்றான்னு இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்ப அந்த கேரக்டர் மேல உங்களுக்கே பாவம் வரும். சோ இந்த மாதிரி ரைட்டிங் ரொம்ப சூப்பரா எழுதி இருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. இது ஆனா படம் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும். உங்களுக்கு பரபரப்பா போகிற மாதிரி எதுவும் தெரியாது. சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாத மாதிரி தான் கொண்டு போவாங்க. இது ஒரு ஹாரர் மூவியோ பேய் படமோங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல அது எல்லாத்துக்குமே விடை சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பரா முடிச்சிருப்பாங்க படத்தை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 படங்களுமே தமிழ் டப்பிங்ல இருக்கு. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. இது வரைக்கும் நீங்க இந்த படங்களை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க டைமுக்கு ஒர்த்தா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா ரீல் பட்டிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.